Welcome to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுல நினைவாற்றல் மறந்து போவது, எண்ண ஓட்டங்கள் தடைபடுகிறது, அப்புறம் அல்ஜைமர்ஸ், டிமென்ஷியா, அதாவது வயது மூப்பு காரணமாக நினைவு மறதி, அது பற்றியெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த அல்ஜைமர்ஸும் இல்லை, டிமென்ஷியாவும் இல்லை. அதாவது வயது மூப்புனால மூளையில் இருக்கிற செல்லோட குவாலிட்டி குறைஞ்சிருது, அனேபிள் டு ரிகக்னைஸ் திங்ஸ், இல்லாட்டி போனால் அனேபிள் டு ரிமெம்பர் திங்ஸ், ரெண்டுமே நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு 100 வயதானவர்கள் எடுத்துக்கிறோம, எங்க வயது கூடி உள்ளவங்க, அதாவது ஒரு 70 வயசு தாண்டினவங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் அதுபோல் ஒரு 100 பேர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதில் அந்த அல்ஜைமர்ஸ், டிமென்ஷியா, அல்ஜைமர்ஸ்ன்றது என்ன? வயது மூப்பு காரணமாக மூளையில் இருக்கிற ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற குவாலிட்டி எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம ஒரு பாடம் எப்படி சொல்லிக்கணும்னா, ஒரு பாடம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு படம் வரைஞ்சிருக்கிறோம், ஒரு டிராயிங். அந்த டிராயிங் நம்ம பராமரிக்கவே இல்லை, பூவோட, அதாவது தொடச்சி பளிச்சுன்னு வச்சுக்கல. ஓவர் த பீரியட் அது அப்படியே ஒரு வால் ஹேங்கிங்கில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், செவுத்தில் மாட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது என்ன பண்ணும்? ரொம்ப டஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கும். அது அப்படியே பார்க்க முடியும், பார்த்தா தெரியும் தான். ஆனால் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ் பண்ண பிறகு தான் அந்த ஓவியத்தோட சிறப்பு தெரியும். அது சாதாரண விஷயமா? அதுபோல் ஒரு கண்ணாடி மாட்டியிருக்கிறோம், முகம் பார்க்குற கண்ணாடி, மிரர். அது ஒரு மாத கணக்கில் அதை நம்ம துடைக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிற டஸ்ட்டு, ஏர் பொல்யூஷன், அப்புறம் அந்த ஏரியாவில் அது எங்கே மாட்டியிருக்கிறோமோ அந்த இடத்துல வரக்கூடிய தூசு, அது எல்லாமே சேர்ந்து அதில் படிஞ்சு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம அதில் நம்மளோட முகம் பார்க்கும்பொழுது நம்மளோட முகம் டல்லாக தெரியும். ஆனால் கண்ணாடியோட நிஜமான ஒரு பளிச்சுன்னு இருக்குமே, அதாவது க்ளீனாக இருக்குமே, அது இல்லை. அப்போ என்ன செய்வோம்? அந்த கண்ணாடியை நல்லபடியாக தொடச்சி மறுபடியும் அது என்ன அழுக்கு போகாதெல்லாம் எடுத்து விட்டால் பழையபடி நம்மளோட முகத்தை அது தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக பளிச்சுன்னு பிரைட்டாக காட்டும். இதுதான் நம்ம செய்யறது. அதுபோல் நம்ம மூளையில் இருக்கிற நெட்வொர்க் என்ன பண்ணோம்னா, பிகாஸ் ஆஃப் திஸ், இந்த வயது மூப்பு காரணமாக என்னது, நினைவில் மறதி இருக்குது. சொல்லிகிட்டே வரும்போது இல்லை, நினைவில் மறதி இருக்குது. அந்த நெட்வொர்க் மாறிட்டுன்னா அது என்ன செய்யும்னு கேட்டால், அப்போ அதில் தெளிவான பிக்சரை காட்டாது. அப்போ நம்மளுக்கு ஓஹோ, நம்மளுக்கு இதெல்லாம் நினைவில்லை போல இருக்குன்னு, ஏதோ எங்கேயோ ஒரு கான்வர்சேஷன் போகும், கான்வர்சேஷன் போகச்சு அதில் தொடர்புடையதா இல்லாததா, தொடர்புடையதா இல்லை அப்படி கேட்டால் யாமா அப்படின்னு நடத்தி மாற்றி சொல்லுவாங்க. அதுபோல் சில செய்திகளை நம்ம வெளியில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அவங்களோட நெட்வொர்க்கில் ஏதோ உள்ள ப்ராப்ளம் இருக்குது. உடனே நெட்வொர்க்கில் ப்ராப்ளம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பிரெயின் எம்ஆர்ஐ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ரெசனன்ஸோட சவுண்டெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இன்ஸ்டெட் த வே இன் விச் தே ஆர் ரெஸ்பாண்டிங், த வே இன் விச் தே ஆர் இன்டராக்டிங், த வே இன் விச் தே ஆர் கம்யூனிகேட்டிங். இன்டராக்ஷன் வேறு 2-3 பேரோட பேசுறது காட்டிலும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஏதோ சில சமயத்தில் சொன்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, பழசெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்கிற ஒரு கான்வர்சேஷன் பழைய கான்வர்சேஷனை எலிசிட் பண்ணுறது, அந்த நினைவுகளை மேலே கொண்டு வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் பழைய நினைவுகள் மேலுக்கு வருது, சில நேரத்தில் அதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர, பின்னாட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அதை இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசண்டாக என்ன கண்டினியூஷன் இருக்கா, ப்ரெசன்ட் டே கண்டினியூஷன் ஏதோ போகிறதில்ல, ரிக்யர்மெண்ட்ஸ், நீடு, ட்ரெண்டு அப்படிலாம் அவங்களுக்கு சொல்லலை. அவங்க இப்போ என்ன செய்யணும்? அப்பா நீங்கள் குளிக்க வாங்க, அப்பா நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க, இதெல்லாம் அவங்களோட சுட சுட வெந்நீர் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி போட்டுக்கோங்க, பாக்கி நெஜரெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு இப்போ கரண்ட்டாக அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளே என்ன செய்யணுமோ அதை சொல்லி கொடுத்தாலே that is sufficient. They will come out of there. அந்த பழைய நினைவோட ஏதோ தவறாக சொல்கிறாங்க நாம நினைக்கிறோம்ல, உண்மையில் அது தவறு இல்லை. அது நடைபெற்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அவருடைய மனசுக்குள்ளே தெளிவாக தான் வருது. ஆனால் இப்போ இருக்கிற கான்வர்சேஷனில், இந்த இம்மிடியட் கான்வர்சேஷன் இருக்கே, அந்த சீனுக்கு அது வேண்டாம். அது வேண்டான்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? இதை நான் சொல்லிவிடுறேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க, இருந்தால் முடிஞ்சால் ரியாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கீப் குவைட், நான் ஐ வாண்ட் டு டெல் திஸ் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது என்ன காரணம்னா, தன்னோட உணர்வுகள் முதல்ல சொல்லிடணும். அது பிடிக்கிறதா பிடிக்கலையா, எதில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையா தேவையில்லையா, ஆர் தே ஆர் பாதரிங் அபவுட் இட், ஆர் தே டெஃபினெட்லி நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லிசனிங் ஆல் திஸ் திங்ஸ், அதை பற்றி பார்க்க மாட்டாங்க. இன்ஸ்டட் அவங்க இப்போ சொல்ல வந்தது சொல்லிடுவாங்க. அதுபோல் இருக்கிறாங்க ஒரு கண்டிஷனில். ஒரு பெரியவர், ஒரு பெரியவங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும். அவங்கள நீங்கள் சொல்ல வேண்டான்னு தடை செய்ய வேண்டாம்.
அவங்க சொல்லட்டும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அது ஒன்றும் வல்காரிட்டி ஆஃப் சமாச்சாரமோ இல்லை வேறு ஏதோ கிடையாது. அவங்களோட நினைவில் மேலோட்டமாக இது மேலோங்கி எது வருதோ அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். இது வந்து வயசான அம்மா, அதனால் அவங்க என்ன சொல்லக்கூடாது, இல்லை வயசான தாத்தா கழவர் அவர் சொல்லக்கூடாது, அப்படிலாம் இல்லை. தெர் இஸ் நோ அந்த ஃபாஸ்ட் ரூல்லாம் எதுவும் கிடையாது. இதில் வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட் பார்த்துருக்குறோம். வயதானவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு திடீர்னு ரொம்ப மறதி வந்துட்டு. அதுக்கு என்ன காரணம்? அவங்களோட கணவன் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களால அது என்ன பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டுது. அப்போவே அவங்க அந்த ஒரு 10-15 நாளைக்கு நினைவில் கூட இல்லை. எதுவுமே அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க போகிறாங்க, அப்படி தான் இருந்தாங்க, தவிர நினைவில்லை. இப்போ வரைக்கும் அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அவங்க மாடியிலையோ எங்கேயோ படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஷீ இஸ் unable to recollect what exactly has happened a few months before. அவங்களால அதை நினைவில் கொண்டு வரவே முடியல. அது அவங்களுக்கு அது அந்த நினைவில் அது பதியவே இல்லை. ஸ்டில் now that lady, old lady is thinking, அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2-3 பசங்க இருக்கிறாங்க, யாரோ இன்னொரு பையன் வீட்டில் இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாக்க என்ன செய்வாங்க, டாக்டர் எனக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் காஃபி கொடுங்களேன் அப்படி கேட்பாங்க. எதிராது டாக்டர் இடத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம இங்கே காஃபி சாப்பிடக்கூடாது, இங்கே நம்மளுக்கு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சமயம் இருக்காது, தே ஷுட் see the patients only அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அது இல்லவே இல்லை. அது என்னாச்சு, these things என்ன gives a impression. நம்மளுக்கு எப்படி ஒரு உண்மையை புரிய வைக்கும்னா, அதுபோல் நினைவு மறதியில் இருக்கிறவங்க சில முக்கியமான விஷயங்களை அவங்களால என்ன பண்ண முடியாது, ரிலேட் பண்ணி பார்க்க முடியாது, லிங்க் பண்ணி பார்க்க முடியாது. அவங்களோட தேவையை முதல்ல சொல்லிடுவாங்க. அதுதான் அவங்களோட முக்கியத்துவம். அவங்களுக்கு அந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு நம்ம உடனே புரிஞ்சுக்கிட்ட முடியும். அதனால் அதை பற்றி சொல்லாமல் கொடுக்குறேன், கண்டிப்பாக காஃபி தானே, ஐ ஷல் கிவ் இட் யூ, நம்ம முதல்ல பேசிடலாம் நம்ம 2 பேரும். அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் டெஃபினெட்லி ஐ ஷல் ஆர்டர் ஃபார் எ காஃபி அப்படின்னு அவங்க சொன்னால் சார் தான் சொல்லி உட்காருவாங்க. அதுக்குள்ளே அந்த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் வரத்துக்குள்ளே இந்த காஃபி சாப்பிட்றதுன்ற அந்த ஒரு எண்ணம் அவங்கள விட்டு மறந்துடும். எதுக்கு இது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும் என்ன சொன்னால், இதுபோல் மேல் பேஷண்ட்ஸ் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை முதல்ல சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணும், சிலதெல்லாம் அப்படியே காதில் விஷயம் வந்துக்கிட்டே இருக்கணும்னா முதல்ல நம்ம 2 பேரும் போய் பேசினா கூட அதை கொண்டு முதல்ல வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம சொல்லணும், அது வச்சுக்கலாம், நம்ம 2 பேரும் முதல்ல பேசிடலாம் ஆஸ் ஏ டாக்டர் அண்ட் பேஷண்ட்டு. இல்லை நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லவா, அவங்க சில நேரத்தில் தான் பேஷண்ட் கூட மனசில் ஏற்க மாட்டாங்க. அதனால் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, முதல்ல பேசிடுவோம். அதுக்கு பிறகு நான் பேசி முடித்த உடனே when I'm going out, நீங்கள் வந்து உங்களோட கான்வர்சேஷனை நானே ஆன் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சார், ப்ளீஸ் கைண்ட்லி லிசன் டு மீ அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம். இதுபோல் அகாமடேட்டிவ் பிஹேவியரும் அவங்க சொல்கிறத அனுசரித்து போகிறது இருந்தாலே ஒரு டிமென்ஷியா ஒரு பதட்டப்பட வேண்டியதோ அது பார்த்து நம்ம அதை குறித்து அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாட்டு அவங்க நிலைமையில் இருக்கட்டும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அவங்க எப்படி அவங்களோட தேவைகளை முதல்ல சொல்கிறாங்களோ அதுபோல் நம்மளும் நமக்கு அவங்க இப்போ என்ன செய்யணுமோ அதை ஒண்டி சொல்லி கொடுத்து அதை இப்போ கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணலாமா, கொஞ்சம் நியாயம் நம்ம பஜன்ஸ் உட்காந்துக்கலாம், நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருங்க, நான் பாட்டு சொல்கிறேன், யூ கைண்ட்லி ரிப்பீட் இட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம அதை தெரியப்படுத்தலாம். அது மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அவங்கள செய்ய வச்சு அந்த 1 மணி நேரம் அவங்கள மேனேஜ் பண்ணோம்னா திங்ஸ் வில் பி மோர் ஈஸியர். இட்ஸ் டிமென்ஷியா இஸ் நாட் எ ப்ராப்ளம் டு எனி ஒன், நாட் ஈவன் டு த பேஷண்ட். அப்படியே நம்ம போகலாம். ஆனால் சின்ஸ் வி ஆர் மானிட்டரிங் த பேஷண்ட், மோர் ஓவர் வி ஆர் மேனேஜிங் தெம் வித் அட்டெண்டர்ஸ், nothing wrong will happen. We can manage them easily and we can manage them very well also. ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். அதாவது ஓல்டேஜில் இருக்கிற ப்ராப்ளம் அந்தந்த வயதுக்கு அது ஏற்புடையதே. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அகாமடேட்டிவ் பிஹேவியரை நாம் வளர்த்துக்கிட்டு, தட் இஸ் த கேர் டேக்கர் அட்டெண்டர்ஸ் ஒன் வி ஆர் கிவிங் அன் அடிக்குவேட் கேர் டு த பேஷண்ட் சொல்கிறோமே, அவங்க இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களே என்ன ஆகும், அவங்களோட பேஷண்ட்டோட பிரச்சனையை நம்ம வந்து ஒரு 90% தீர்த்திட முடியும்னு சொல்லி புரிய வைக்கலாம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.